அர்ஜுனன் கூறினான், பலம் பொருந்திய புயங்களை உடையவரே, தியாக நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மேலும் சந்நியாசம் பற்றியும் புரிந்து கொள்ள விரும்புகின்றேன். கேசி என்னும் அசுரனை அழித்தவரே, ரிஷிகேசரே, முழுமுதற் கடவுள் கூறினார், எல்லா செயல்களின் பலன்களையும் துறப்பது துறவு என்று அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது. சான்றோர்களால் அந்த நிலையே வாழ்வின் துறவு நிலை, அதாவது சந்நியாசம் என்று அழைக்கப்படுகின்றது. எல்லா விதமான பலன் விளைவிக்கும் செயல்களும் துறக்கப்பட வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர். யாகம், தானம், தவம் என்றுமே துறக்கப்படக்கூடாது என்று மற்றும் சில முனிவர்கள் கூறுகின்றனர். பாரதர்களில் சிறந்தவனே, இப்போது துறவை பற்றி என்னிடமிருந்து கேள். மனிதர்களில் புலி போன்றவனே, சாத்திரங்களில் 3 விதமான துறவுகள் விளக்கப்பட்டுள்ளன. யாகம், தானம், தவம் துறக்கப்படக்கூடாது. அவைகளை செய்ய வேண்டியது அவசியமே. மிகச்சிறந்த மகாத்மாக்களையும் கூட யாகம், தானம், தவம் தூய்மைப்படுத்துகின்றன. எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் இந்த செயல்கள் எல்லாமே செய்யப்பட வேண்டும். பிருத்தாவின் மைந்தனே, ஒரு கடமையாக இவை செய்யப்பட வேண்டும் என்பதே என்னுடைய முடிவான அபிப்பிராயம். விதிக்கப்பட்ட கடமைகள் என்றுமே துறக்கப்படக்கூடாது. ஆனால் மயக்கத்தால் ஒருவன் தன்னுடைய கடமைகளை துறந்தால் அத்தகு துறவு தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. செய்ய வேண்டிய கடமைகளை தொல்லை நிறைந்தவை என்றோ பயத்தினாலோ யாரொருவன் துறக்கின்றானோ அவன் ரஜோகுணத்தில் இருப்பவனாக கூறப்படுகின்றான். இத்தகு செயல் என்றுமே துறவின் உயர்ச்சி நிலைக்கு ஒருவனை கொண்டு செல்வதில்லை. ஓ அர்ஜுனா, ஆனால் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே தனது விதிக்கப்பட்ட கடமையை பலன்களுக்கான எல்லா பற்றையும் துறந்து செய்பவனுடைய துறவு சத்துவ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. சத்துவ குணத்தில் நிலை பெற்றிருப்பவர்கள் அமங்கலமான செயல்களை வெறுக்காதவர்களாயும் மங்களமான செயல்களில் பற்று கொள்ளாதவர்களாயும் ஆவதால் செயலை பற்றி அவர்களுக்கு எந்தவிதமான ஐயங்களும் இல்லை. உடலை உடையவன் எல்லா செயல்களையும் துறப்பது என்பது அசாத்தியமே. செயலின் பயன்களை துறப்பவன் உண்மையில் துறவியாகின்றான் என்று கூறப்படுகின்றது. துறக்காதவனுக்கு மரணத்திற்கு பின் விரும்பக்கூடியவை, விரும்பத்தகாதவை, கலந்தவை எனும் 3 விதமான கர்ம விளைவுகள் ஏற்படுகின்றன. ஆனால் சந்நியாசிகளுக்கோ துன்புறுவதற்கான அல்லது இன்புறுவதற்கான பலன்கள் கிடையாது. பலம் பொருந்திய புயங்களுடைய அர்ஜுனா, எல்லா செயல்களிலும் முழுமையை கொடுக்கும் 5 காரணங்களை என்னிடமிருந்து அறிந்து கொள். சாங்கிய தத்துவத்தில் செயலுக்கான இடம், செய்பவன், புலன்கள், முயற்சி, இறுதியாக பரமாத்மா என இவை அறிவிக்கப்பட்டுள்ளன. தனது உடல், மனம், சொல் இவற்றால் எந்த ஒரு சரியான அல்லது தவறான செயலை ஒரு மனிதன் செய்கின்றானோ அவையெல்லாம் இந்த 5 காரணங்களால் உண்டாக்கப்படுபவையே. எனவே இந்த 5 காரணங்களை கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுபவனாக கருதுபவன் நிச்சயமாக அவ்வளவு அறிவுடையவன் அல்ல. விஷயங்களை உள்ளபடி அவனால் காண முடியாது. அகங்காரத்தால் தூண்டப்படாதவனோ, யாருடைய அறிவு சிக்குறாமல் இருக்கின்றதோ அவன் இவ்வுலகில் மக்களை கொன்றாலும் கூட கொல்பவன் அல்ல. தனது செயல்களால் கட்டுப்படுத்தப்படுபவனும் அல்ல. அறிவு, அறிவின் இலக்கு மற்றும் அறிபவன் இவையே செயலை தூண்டும் 3 காரணங்கள். புலன்கள், செயல் மற்றும் செய்பவன் இவை செயலின் 3 விதமான அடித்தளங்கள் ஆகும். ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப 3 விதமான அறிவு, செயல், செயல்படுபவர் இவை இருக்கின்றன. நான் அவற்றை விவரிக்கின்றேன், கேட்பாயாக. எந்த அறிவால் எல்லா இருப்புகளிலும் வேற்றுமையில் ஒற்றுமையாய் ஒரே வேறுபாடற்ற ஆன்மீக இயற்கை காணப்படுகின்றதோ அந்த அறிவு சத்வகுணத்தில் இருக்கும் அறிவாகும். பல்வேறு உடல்களில் வெவ்வேறு விதமான உயிர்வாழிகள் இருப்பதாக அறியும் அறிவு ரஜோகுணத்திலான அறிவாகும். உண்மையை பற்றிய அறிவின்றி ஒரே விதமான செயலில் பற்று கொண்டு அதையே எல்லாமாக அறியும்
மிகச் சிறுமையான அறிவு தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. பற்றின்றியும் விருப்பு வெறுப்பு இன்றியும் கடமைக்கேற்ப பலன் விளைவுகளை துறந்த ஒருவனால் ஆற்றப்படும் செயல் சத்துவ குணத்திலான செயல் என்று அழைக்கப்படுகின்றது. தனது ஆசைகளை பூர்த்தி செய்யும் நாட்டத்துடன் பொய் அகங்காரத்தின் உணர்விலிருந்து செய்யப்படும் செயல் ரஜோகுணத்தில் ஆன செயலாக கூறப்படுகின்றது. எதிர்கால விளைவுகளையும் பந்தங்களையும் கருதாமல் மயக்கத்திலும் அறியாமையிலும் செய்யப்படுவதும் அசாத்தியமானதும் பிறருக்கு தீமை புரிவதுமான செயல் தமோ குணத்திலான செயலாக கூறப்படுகின்றது. எல்லா ஜடப்பற்றுகளினின்றும் பொய் அகங்காரத்தினின்றும் விடுபட்டு உற்சாகமும் நிச்சயமும் உடையவனாய் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது செயல்படுபவன் சத்வ குணத்தில் உள்ளவனாகின்றான். உழைப்பின் பலன்களில் பற்று கொண்டவனும் அவற்றை சுகிக்க துடிப்பவனும் பேராசை கொண்டவனும் அழுக்காருடையவனும் தூய்மையற்றவனும் இன்ப துன்பங்களால் பாதிக்கப்பட்டவனுமான செயலாளி ரஜோகுணத்தில் இருப்பவனாவான். சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயலில் எப்போதும் ஈடுபடுபவனும் ஜடவாதியும் பிடிவாதக்காரனும் ஏமாற்றுக்காரனும் பிறரை ஏசுவதில் சமர்த்தனும் சோம்பேறியும் எப்போதும் கடுகடுப்பானவனும் காலந்தாழ்த்துபவனுமானவன் தமோ குணத்தில் செயற்படுபவனாயிருக்கின்றான். இனி செல்வத்தை வெல்வோனே, இயற்கையின் முக்குணங்களுக்கேற்ற மூவிதமான அறிவு உறுதி இவற்றை பற்றி விவரமாக நான் உனக்கு கூறுகின்றேன், கேள். பிருதாவின் மைந்தனே, செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பிணிப்பது எது, விடுதலை செய்வது எது, அந்த விவேகம் சத்வ குணத்தில் நிலை பெற்றது. அறநெறிப்பட்ட புறநெறிப்பட்ட வாழ்வு, செய்யப்பட வேண்டிய செய்யப்படக்கூடாத செயல், இவற்றிற்கிடையே பகுத்தறிய இயலாத குறையறிவு ரஜோகுணத்தில் இருக்கின்றது. மிருதாவின் மைந்தனே, புலை அறத்தை அறமாயும் அறத்தை புலையறமாயும் மயக்கம் இருள் இவற்றின் பாதிப்பால் அறிந்து தவறான வழியில் முயற்சி செய்யும் அறிவு தமோகுணத்தில் இருக்கின்றது. பிருதாவின் மைந்தனே, உழைக்க முடியாததும் யோக பயிற்சியால் நிச்சயத்துடன் காக்கப்படுவதும் இவ்வாறு மனதையும் வாழ்வையும் புலன் இயக்கங்களையும் அடக்குவதுமான உறுதி சத்வகுணத்தில் இருப்பதாகும். அறம், பொருள், இன்பம் இவற்றில் விளையும் பலன்களை எந்த உறுதியால் ஒருவன் விடாது பற்றி இருக்கின்றானோ அத்தகு உறுதி ரஜோகுண இயற்கையை சேர்ந்தது. கனவு, பயம், கவலை, கடுகடுப்பு, மயக்கம் இவற்றிற்கு அப்பாற்பட்ட இயலாத அறிவற்ற அத்தகு உறுதி தமோகுணத்தில் இருப்பது. கட்டுண்ட ஆத்மா சுகிக்கின்ற 3 விதமான சுகங்களை பற்றி எவற்றால் சில சமயங்களில் அவன் எல்லா துயரங்களின் முடிவுக்கு வந்து சேருகின்றானோ கேட்பாயாக. ஆரம்பத்தில் விஷத்தை போன்றிருப்பினும் இறுதியில் அமுதத்தை போன்றும் ஆன்ம உணர்வுக்கு ஒருவனை துயிரெழுப்புவதுமான சுகம் சத்வ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. புலன்கள் அவற்றின் விஷயங்களுடன் கொள்ளும் தொடர்பால் பெறப்படுகின்ற ஆரம்பத்தில் அமுதம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்ற சுகம் ரஜோகுணத்தின் இயற்கையை கொண்டது. ஆன்ம உணர்வை காண இயலாத ஆரம்பம் முதல் இறுதி வரை சோம்பேறித்தனத்தினின்றும் மயக்கத்தினின்றும் உண்டாகின்ற சுகம் தமோகுணத்தின் இயற்கையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இங்கோ அல்லது உயர் உலகங்களில் இருக்கும் தேவர்களிடையேயோ 3 ஜட இயற்கை குணங்களினின்றும் விடுபட்டவர்கள் யாரும் இல்லை. எதிரிகளை தவிக்கச் செய்பவரே, இயற்கை குணங்களுக்கு ஏற்ற தமது செயல்களின் தன்மைகளுக்கு ஏற்ப அந்தணர், ஆள்வோர், வணிகர், உழைப்போர் என்பவர் பிரித்து அறியப்படுகின்றனர். அமைதி, சுய அடக்கம், தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, விவேகம், அறிவு மற்றும் ஆத்திகம் இந்த தன்மைகளால் அந்தணர்கள் செயல்படுகின்றனர். தீரம், வலிமை,
உறுதி, வளமை, போரில் வீரம், ஈகை மற்றும் தலைமை இவையே ஆள்வோருக்கான செயல்தன்மைகள். விவசாயம், கால்நடைகளை வளர்த்தல் மற்றும் வியாபாரம் இவையே வணிகரின் செயல்தன்மைகள். உழைப்போர்க்கோ உடல் உழைப்பும் பிறருக்கு சேவை செய்வதும் இருக்கின்றன. தனது செயலின் தன்மைகளை பின்பற்றுவதால் ஒவ்வொரு மனிதனும் பக்குவமானவனாய் ஆகலாம். இது எவ்வாறு செய்யப்படக்கூடும் என்பதை கேட்பாயாக. எல்லா உயிர்களின் மூலமும் எங்கும் நிறைந்தவருமான இறைவனின் வழிபாட்டால் தனது கடமையை ஆற்றுதலிலேயே மனிதன் ஒருவன் பக்குவத்தை அடைய முடியும். பிரிதொருவனது கடமையை ஏற்று அதை பக்குவமாக செய்வதை விட முறையாக ஆற்றாவிடனும் கூட தனது சுய கடமையில் ஈடுபட்டிருப்பதே சிறந்தது. ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்ட கடமைகள் பாவ விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. நெருப்பு புகையால் சூழப்பட்டிருப்பது போலவே ஒவ்வொரு முயற்சியும் ஏதேனும் ஒரு குற்றத்தால் சூழப்பட்டிருக்கின்றது. குற்றம் நிறைந்ததாக இருந்தாலும் கூட தனது இயற்கையினின்று தோன்றிய தொழிலை ஒருவன் துறக்கக்கூடாது. துறவின் பலன்களை புலனடக்கம், ஜட விஷயங்களில் பற்றின்மை, ஜட சுகங்களில் நாட்டமின்மை இவற்றாலேயே அடைந்துவிட முடியும். இதுவே துறவின் உயர் பக்குவ நிலை. குந்தியின் மகனே, நான் இப்பொழுது சுருக்கி கூறும் விதத்தில் செயல்படுவதால் பரம பக்குவ பிரம்ம நிலையை எவ்வாறு ஒருவன் அடையலாம் என்பதை என்னிடமிருந்து கற்பாயாக. தனது அறிவால் தூய்மைப்படுத்தப்பட்டு உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலன் நுகர்விற்கான விஷயங்களை துறந்து விருப்பு வெறுப்பினின்றும் விடுபட்டு தனி இடத்தில் வாழ்பவனும் சிறிதே உண்பவனும் உடலையும் நாவையும் கட்டுப்படுத்துபவனும் எப்போதுமே தியானத்தில் ஆழ்ந்தவனும் பற்றற்றவனும் பொய்கர்வம், பொய் வலிமை, பொய்ப்பெருமை, காபம், கோபம் இவை இல்லாதவனும் ஜட விஷயங்களை ஏற்காதவனும் ஆன அத்தகு மனிதன் ஆன்ம உணர்வின் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான் என்பது நிச்சயமே. இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்ற ஒருவன் உடனடியாகவே பரபிரம்மத்தை உணர்கின்றான். அவன் என்றுமே கவலைப்படுவதில்லை. எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர் வாழிகளிடமும் அவன் சமநோக்கு கொண்டவனாயிருக்கின்றான். இந்த நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். பக்தி தொண்டால் மட்டுமே முழுமுதற் கடவுளை அவர் உள்ளபடி அறிந்து கொள்வது முடியும். இத்தகு பக்தியால் ஒருவன் முழுமையாக பரமபுருஷனின் உணர்வை உடையவனாய் ஆகும்பொழுது அவனால் இறைவனின் நாட்டிற்குள் நுழைய முடியும். எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபட்டவனாயிருந்தாலும் எனது பாதுகாப்பின் கீழ் எனது பக்தன் எனது கருணையால் அறிவற்ற நித்தியமான தலத்தை வந்தடைவான். எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பிலேயே எப்போதும் செயல்படுவாய். இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய முழு உணர்வுடையவனாய் ஆவாயாக. நீ எனது உணர்வை உடையவனாய் ஆனால் கட்டுண்ட வாழ்வின் எல்லா கடினங்களையும் என் கருணையால் கடந்து விடுவாய். ஆனால் இத்தகு உணர்வில் செயல்படாமல் பொய்த்தன்னுணர்வில் நான் சொல்வதை கேளாமல் நீ செயற்படுவாயே ஆனால் நீ உன்னையே இழந்து விடுவாய். எனது ஆணைக்கு ஏற்ப செயற்படாது நீ போரிடாமல் இருந்தால் தவறாக வழி நடத்தப்படுவாய். உனது இயற்கையால் நீ போரில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். குந்தியின் மகனே, மயக்கத்தின் கீழ் நீ எனது ஆணைக்கு ஏற்பட செயற்பட மறுக்கின்றாய். ஆனால் உனது இயற்கையால் வற்புறுத்தப்பட்டு அவ்வாறே நீ செயல்படுவாய். அர்ஜுனா, முழு முதற் கடவுள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கின்றார். ஜட சக்தியால் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற உயிர் வாழிகளின் பயணங்களை வழிநடத்துகிறார். பாரதனின் மைந்தனே, முழுமையாக அவருக்கு சரணடைவாய். அவரது கருணையால் நீ தெய்வீக அமைதியையும் பரமநித்திய தலத்தையும் அடைவாய். எல்லா ஞானங்களிலும் மிகவும் இரகசியமானதை விளக்கியிருக்கிறேன். இதை முழுமையாக சிந்தித்து பார்த்து நீ என்ன செய்ய விரும்புகின்றாயோ அதை செய்வாயாக.
நீ எனது அருமை நண்பன் ஆனதால் உன்னிடம் ஞானத்தின் மிக ரகசியமான பகுதியை நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். உனது நன்மைக்காகவே ஆனதால் இதை என்னிடமிருந்து நீ கேட்பாயாக. எப்போதுமே என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாய் ஆவாயாக. என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ என்னிடமே தவறாது வந்து சேர்வாய். நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பனானதால் உனக்கு இந்த வாக்குறுதியை நான் கொடுக்கின்றேன். எல்லா விதமான மதங்களையும் துறந்து என்னிடமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளினின்றும் நான் விடுவிக்கின்றேன். பயப்படாதே. தவமில்லாதவர்கள், பக்தி இல்லாதவர்கள் மற்றும் பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள், மேலும் என்னிடம் அழுக்கார் உடையவர்கள், இவர்களுக்கு இந்த ரகசிய ஞானம் விளக்கப்படக்கூடாது. பக்தர்களிடம் இந்த பரம ரகசியத்தை விளக்குபவனுக்கு பக்தி தொண்டு உத்தரவாதப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் இல்லை. அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது. இந்த புனிதமான உரையாடலை கற்பவன் எவனும் தனது அறிவால் என்னை வழிபடுகின்றான் என்று நான் அறிவிக்கின்றேன். அழுக்காறு இல்லாமலும் நம்பிக்கையுடனும் யாரொருவன் இதை கேட்கின்றாலோ அவன் பாவ விளைவுகளினின்றும் விடுபட்டு நல்லோர் வாழும் உலகங்களை அடைகின்றான். செல்வத்தை வெல்பவனான அர்ஜுனரே, கவனமான மனத்துடன் நீ இதை கேட்டாயா? உன்னுடைய மயக்கங்களும் அறியாமையும் நீங்கிவிட்டனவா? அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணா, என்றும் நிலை பிறழாதவரே, மயக்கம் இப்போது நீங்கிவிட்டது. உமது கருணையால் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். உறுதி உடையவனாகவும் எல்லா ஐயங்களினின்றும் விடுபட்டவனாகவும் இருக்கின்றேன். உமது ஆணைகளுக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருக்கின்றேன். சஞ்சயன் கூறினான். இவ்வாறு மகாத்மாக்களான கிருஷ்ண அர்ஜுனர்களின் உரையாடலை கேட்டேன். இந்த விஷயம் வினோதமானது. ஏனெனில் உடல் மயிர்கூச்சல் எடுக்கின்றது. வியாச தேவருடைய கருணையால் யோகங்களின் இறைவனான ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தாமே நடத்திய இந்த மிக ரகசியமான உரையாடலை நான் கேட்டிருக்கிறேன். கிருஷ்ண அர்ஜுனர்களிடையே நடந்த இந்த புனிதமான உரையாடலை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து மன்னனே, ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகின்றேன். மன்னனே, பகவான் கிருஷ்ணருடைய அந்த வினோதமான உருவத்தை நான் நினைத்து பார்க்கும்போது மேலும் அதிகமான வியப்புடன் மீண்டும் மீண்டும் இன்புறுகின்றேன். யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம்.